ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி மொமெண்டோன்ற ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பக்கம் போனால் மானிப்பாய் மருதடி சந்தைக்கு போய் வருது. அப்படியே இந்த பக்கம் போனால் சீரணி அம்மன் கோயில் அது வருது. இப்போ உள்ளே போகிறோம். இதில் போட் போட்டிருக்காங்க. பிரியாணி, கொத்து, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்குண்டு. உள்ள ரூம்ஸும் இருக்குது, ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல மழை அடிச்சிருந்தது, நனைஞ்சு தான் வந்திருந்தோம். இங்கே சாப்பிடுவோம்ண்டு. வாசலை பாருங்கள், நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக செய்திருக்காங்க. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே நல்ல வடிவாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. நல்ல மரக்கண்டுகள் அதில் வச்சுருக்காங்க. ஹோட்டலும் பார்க்க வடிவாக இருக்குது. அங்கால பின்னால் வயல் இருக்குது. பின்னால் வயல்வெளி இருக்குது. இந்த டைம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. ஏன்டா ஃபுல்லாக பச்சை பசைலன்னு இருக்குது. இந்த சைட்டில் மலை மாதிரி இது செய்திருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலில் இருந்து முன்பக்கத்தை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்க்கவே தெரியும் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இப்போ ரூம்ஸை பார்ப்போம். ஏசி ரூம், வாஷ்ரூமை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பார்க்க வடிவாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, சின்ன போச்சு. ரூம் வந்து நல்ல பெருசாக இருக்குது. டபுள் பெட் 2 கொடுத்துருக்காங்க. கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இருக்குது. கபோர்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நாங்கள் டைனிங் ஏரியாவில் இருக்கிறோம். இங்கே டேபிளுக்கு க்ளீனாக இருக்குது. இங்கே மேசச்சீலையெல்லாம் போட்டு க்ளீனாக இருக்குது. அப்படியே மெனுவை பார்ப்போம். மெனுவில் ரேட்டெல்லாம் ஹை லெவலெல்லாம் இல்லை. சாப்பாடு எப்படி இருக்குமெண்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போது இவங்க சாப்பாடு செய்கிறதையும் அதை எப்படி ப்ரெசன்டேஷன் செய்கிறாங்கன்றதையும் பார்ப்போம்.
நாங்கள் எடுத்திருக்க ஐட்டம் மஞ்சூரியன் இட்லி, சிஸ்வான் இட்லி, அது சீ ஃபுட் முர்த்தபா, இது சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். இவங்கட 2 விதமான இட்லியும் நல்லா இருந்தது. அதே நேரம் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமாக இருந்தது. இட்லியை சின்னதாக வெட்டி அதை பொரித்து அதுக்கு பிறகு மசாலாவோட சேர்த்து சமைச்சு தந்துருந்தாங்க. ஆனால் இது நார்மலாக நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, அதாவது குழம்போட தொட்டோ இல்லாட்டி கறியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களோட மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கால வரும்போது ஏதாவது ஒரு வகையான இட்லியை மட்டும் ட்ரை பண்ணுங்க. இவங்களோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது, ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருந்தது. சிஸ்வான் சம்பளோட சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அது நல்லா இருந்தது. இதில் போட்டிருந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருந்தது. இது ஒரு அவரேஜான டேஸ்ட்னு சொல்லுவேன். அடுத்தது நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் சீ ஃபுட் முர்த்தபா. இது வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ரொட்டிக்குள்ள கறி இருக்கும். அது எப்படி என்று சொன்னால் ஒரு டெவல் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது. ரொட்டிக்கு வெளியில் முட்டையால் ஒரு லேயர் இருக்கும். இது உண்மையிலேயே இங்கே சூப்பர்வாக இருந்தது. நல்ல ஜூஸியாகவும் நல்ல ஸ்பைசியாகவும் இருந்தது. அதோட மயனஸும் சோஸும் சேர்ந்து சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்தது. இதனோட விலை வந்து 1100 ரூபா. 2 பெண்கள் வடிவாக சாப்பிடலாம். உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வேர்த்தான சாப்பாடு இது. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோட வந்தவருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த சாப்பாடை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த முர்த்தபான்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.